ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெனாக் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பிஇ ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி டிஎன்இஏ கவுன்சிலிங் 2026 எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 180 to 190, அப்புறம் ரெண்டாவது வந்து 170 to 180, மூணாவது வந்து 160 to 170. இந்த 3 கேட்டகரியில போட்டிருக்கோம். ஏன் இந்த 3 கேட்டகரினா, நமக்கு நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த கம்யூனிட்டிக்கு இந்த மார்க்குக்கு இந்த கோர்ஸுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சில பேர் வந்து சில கம்யூனிட்டிக்காக கேட்டிருந்தாங்க, சில பேர் சில கட் ஆஃப் மார்க்காக கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணி இப்போ டோட்டலாக 160லேருந்து 190 கட் ஆஃபுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஃபார் ஆல் கமாடிட்டி அக்ராஸ் தமிழ்நாடு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 3 வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த 180 to 190 இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். அடுத்து 170 to 180, அப்புறம் 160 to 170 அப்படின்ற 3 வீடியோவை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால. ஸோ இந்த டேட்டா நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்டான கட் ஆஃப் டிஎன்இஏ online.org அப்படின்ற அஃபிஷியல் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து 2025, அதாவது போன வருஷம் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கம்யூனிட்டி வைஸ் கிடைச்சது அப்படின்றத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நேராக போய் இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ட்ரஸ்டபிள் டேட்டா தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து ட்ரிபிளி எடுக்கணும் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய அவேர்னஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஸ்காலர்ஷிப்ஸு இதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா மேஜராக வந்து எல்லாருமே பிஇ, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி, பிகாம், லா அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேட்டகரிக்குள்ள +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துருவாங்க இந்த கேட்டகரிக்குள்ள. பட் அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். பட் இப்போ ரீசெண்ட் டேஸா ஏன் டிஎன்இஏ பத்தி ரொம்ப போட்டுட்டு இருக்கோம்னா, ஏன்னா இப்போ டிஎன்இஏ தான் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் சேர போறாங்க. June 29 வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம டிஎன்ஏ பற்றி போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த வீடியோ போடுங்க, இந்த கோர்ஸுக்கு போடுங்க, அப்படி இந்த கட் ஆஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 4 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இருந்தால் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம 3 ஃபேஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 180 to 190 கட் ஆஃப். ஸோ ஏன் வாட் இஸ் ட்ரிபிளினா, இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் ஜென்ரேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி படிக்கிறது ட்ரிபிளி. இப்போ இவி இண்டஸ்ட்ரீஸ், ரெனியூபிள் எனர்ஜி, பவர் சிஸ்டம், ஆட்டோமேஷன், எம்பெடட் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ். எந்த இன்ஜினியரிங் கோர்ஸுமே பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸுமே குட் கோர்சஸ் தான். இட்ஸ் 1-to-1 ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து டிஎன்இபி, பெல்லு, என்டிபிசி, இஸ்ரோ, டிஆர்டிஓ இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே சேரலாம். அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டார்ல ஐடி செக்டார், சிடிசி, இன்ஃபோசிஸ், சீமென்ஸ், ஏபிபி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல சேரலாம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எம்இ, எம்டெக்கு, எம்எஸ் அப்ராட்ல பண்ணலாம், பிஹெச்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி, எம்பிஏ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கோர்ஸ். ஏன்னா ஃபியூச்சர் லாங் டேர்முக்குமே நல்லா இருக்கு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ஃபேஸஸாக பிரிச்சிருந்தோம். 3 ஃபேஸஸ்ல வந்து 180 to 190 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மொத்தம் 18 காலேஜஸ் இருக்கு, 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நம்ம இந்த
வீடியோ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், கம்யூனிட்டி வைஸ், காலேஜ், கரியர் இன்சைட் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். இது நம்ம ட்ரஸ்டபிள் டேட்டாவான 2025 டிஎன்இஏ கட் ஆஃப் ஆன்லைன் அதில் போய் அஃபிஷியல் வெப்சைட்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 180 to 190 கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் இருக்கு, அதில் வந்து கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட்டு, செல்ஃப் ஃபினான்சிங், அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிவகங்கையில் இருக்க அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து சிவகங்கையில் இருக்கு. காலேஜ் கோடு 5901. நம்ம காலேஜ் கோடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி ஒரே நேம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். இப்போ ஆர்எம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு 3 காலேஜ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பனிமலர் எடுத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராஜலட்சுமி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டுமே எல்லாத்துலேயுமே 2 இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காலேஜ் கோடை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் ஜூன் 29 உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கு அதுக்கப்புறம் ரொம்ப யூஸ் ஆகாது. ஏன்னா பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் மார்க் தான் உங்களுக்கு ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட் வருது. ஜூன் 29 பிறகு உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் திங் தான். ஒன்று உங்களோட ரேங்க்கு, இன்னொன்று வந்து காலேஜ் கோடு. காலேஜுக்கு வந்து ஒரு 10 காலேஜ் கோடு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் கோடு தான் அந்த காலேஜா அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வெங்கடேஸ்வரானா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இருக்கு, பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா இருக்கு, லார்ட் வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வெங்கடேஸ்வரா இருக்கு. நமக்கு எந்த வெங்கடேஸ்வரா வேணுமோ அந்த வெங்கடேஸ்வரா நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி காலேஜ் கோடை வச்சு நீங்க மேப் பண்ணுங்க. ஸோ இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 5901 அழகப்பா செட்டியார் யூனிவர்சிட்டி. இது ட்ரிபிளியில் 180 to 190க்கு போன வாட்டி கிடைச்ச கட் ஆஃப் காலேஜ். நம்ம ஓசி ஓப்பன் கேட்டகரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஓப்பன் கேட்டகரி தான் வந்து ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸில் ஹையஸ்ட் கட் ஆஃப் உள்ள மார்க்கு. அதன் பிறகு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி எல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒரு 3 to 4 மார்க்ஸ் டிஃபரன்ஸில் வரும். ஸோ நம்ம இந்த டேட்டா ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறது ஓசி ஓப்பன் கேட்டகரியை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதோட கட் ஆஃப் வந்து 187.5. ஓசி கேட்டகரி 187.5. இதுவே நீங்க பிசியா இருந்தீங்கன்னா 183.5K கிடைக்கும். இன்னொன்று அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அந்த அனுப்பிச்சிங்கன்னா நான் இந்த டீட்டெயில் அனுப்பிச்சி விட்ருவேன். இன்னொன்று, நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இது போன வாட்டி பிசி கம்யூனிட்டிக்கு 183.5, பிசியில் பாருங்க 183.5 கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த வருஷம் நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்து இந்த காலேஜ் உங்களுக்கு ட்ரிபிள் வேணும் அப்படின்னா நீங்க 179, 180 இருந்தாலே இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 to 4 மார்க்ஸ் மார்க் ஷிஃப்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அது என்ன, எப்படி ஆயிருக்கு, எதனால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலோட நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஏன்னா கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்ததுனால 190 to 200, 180 to 190 அந்த அப்படியே ஒரு 3 to 4 மார்க்ஸ் ஷிஃப்ட்ஸ் ஆயிருக்கு. இதுல என்னன்னா 140, 130, 140 உள்ள மார்க் கட் ஆஃப் உள்ள மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் அதிகமாயிட்டாங்க. அந்த டீட்டெயில்டா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, போய் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அல்டிமேட்டா பாயிண்ட் என்னன்னா ஒரு 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்ப. அப்புறம் சென்னை பேஸ்ல வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211, லயோலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். இதோட கட் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. 187, 184, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 183, ஈஸ்வர் 180.5. இது எல்லாமே காலேஜ் கோட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து சென்னை பேஸ்டு உள்ள காலேஜஸ்.
அடுத்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓசியோட கட் ஆஃப் 187. 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 187. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2718 185.5. அப்புறம் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே ரீஜனல் கேம்பஸ் 183.5 ஃபார் பிசி கம்யூனிட்டி. இது நம்ம கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்கோம். ஸோ மேப் இது வந்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், இது எல்லாமே கோயம்புத்தூர். அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2719. அப்புறம் 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பாருங்க 2 இருக்கு பாருங்க. 2710 வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2735 வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கட் ஆஃப் மார்க்லேயே பாருங்க, அது 183.5, இது 180.5, அது 179.5 பிசி, இது 175 அந்த மாதிரி. ஸோ காலேஜ் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈரோடுல வந்து 180 to 190 வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 2709, இப்போ அது நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் 2702 பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே ஈரோட சேர்ந்தது. இது வந்து 182 ஓசி, 181 181. இதுல அது அதர் கம்யூனிட்டிஸையும் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதுல உங்க எந்த கம்யூனிட்டியோ நீங்க அதை மேப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இது போட்டிருக்க டேட்டா எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216, இதோட ஓசி கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் வந்து 181. அடுத்து கிருஷ்ணகிரி 2603 கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதோட ஓசி கட் ஆஃப் வந்து 180.5 பிசி 175. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்துருக்கோம். 180 to 190 கட் ஆஃப் ஃபார் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஃபார் ஆல் கம்யூனிட்டி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எல்லாமே ப்ரெசன்டேஷனில் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே இருக்குது, இந்த ஸ்லைட்லேயும் இருக்குது, கீழே இருக்குது. எந்த டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபிகேஷன்னாலும் நமக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ காலேஜை சூஸ் பண்ணும்போது காலேஜ் கோட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 1 180 to 190 கட் ஆஃப் அக்ராஸ் தமிழ்நாடு ட்ரிபிள் கோர்ஸ் என்னென்ன காலேஜ் கிடைச்சது லாஸ்ட் இயர் அப்படின்றத பார்த்தோம். இது கண்டிப்பா இந்த காலேஜஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். இது இல்லாமையும் 190 to 200ல இருக்க கட் ஆஃப்ல இருக்க காலேஜும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கிறதுனால. ஸோ நம்ம அடுத்த வீடியோ வந்து 170 to 180 ட்ரிபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு கட் ஆஃப் மார்க் காலேஜ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.